சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக இருந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங்க அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து புதிய தலைமை பயிற்சியாளராக யாரை தேர்வு செய்தது அப்படின்றது குறித்து சிஎஸ்கே நிர்வாகம் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த நிலையில புதிய தலைமை பயிற்சியாளர் யாரை தேர்வு செய்வது அப்படின்னு குறித்து சிஎஸ்கே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. அப்போது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் வீரர் அல்லது இந்திய அணிக்காக ஆடிய ஸ்டார் வீரர் இந்த 2 பேர்ல ஒருவரை தான் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பலருக்குமே கோரிக்கையும் வச்சாங்க. இருந்தாலுமே இந்த முடிவுகளை தோனி அவர்கள் ஏற்கலையா. வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தான் சிஎஸ்கேவிற்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிளமிங் இருந்த வரைக்குமே சிஎஸ்கேவுக்கு ஆடிய வெளிநாட்டு வீரர்களிடம் நல்ல முறையில் நட்பு வச்சிருந்தார். இதனால வெளிநாட்டு வீரர்கள் இல்லாத காரணத்திற்காக போட்டிகளை புறக்கணிக்கல. மேலும் வெளிநாட்டு கிரிக்கெட் வாரியங்களுடனும் தொடர்புல இருந்ததால வெளிநாட்டு வீரர்கள் சிக்கல் இல்லாமல் சிஎஸ்கேவுக்கு ஆடினாங்க. தற்போது அதே போல ஒரு வெளிநாட்டு வீரரை தலைமை பயிற்சியாளராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தோனி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணியுடைய பயிற்சியாளராக இருக்கும் பிரண்டன் மெக்கலத்தை தான் தோனி அவர்கள் தேர்வு செய்துள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்தில் தோனி மற்றும் பிரண்டன் மெக்கலத்துடைய பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகம் பிரண்டன் மெக்கலம் அவர்களுக்கு பல சலுகைகளுமே கொடுத்திருக்காங்களா. ஆகையால பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே இவர் சிஎஸ்கே அணியில் இணைந்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.